67 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் உங்களுக்கு வந்து இந்த காலனிங்கிற வார்த்தை தான் இந்த ஜாதியை வந்து தூக்கி பிடிச்சிருக்கு. இன்னைக்கு காலனிங்கிற வார்த்தையை தூக்கிட்டோம்னா இன்னையில இருந்து நேற்று தூக்கிட்டாங்கன்னா இன்னையில இருந்து ஜாதி தமிழ்நாட்டில் இல்லாம போயிருச்சா? இதுவா நீங்க ஜாதி ஒழிப்புக்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கை? இந்த அளவுக்கு அமைச்சர்கள் எல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் போலீஸ் துறையை வச்சிருக்கிறது தான் அதுக்கு காரணம். அந்த அளவுக்கு அமைதியா இருக்காங்க அப்படிங்கிற. அப்ப இந்த கள்ளச்சாராயம் நாட்டுல காய்ச்சி 90 பேர் உயிரிழக்கிறது வந்து சட்டம் ஒழுங்கு வந்து சூப்பரா இருக்கு. போலீசார் வந்து அவங்களுடைய கடமை ரொம்ப சிறப்பா ஆட்டிருக்காங்கன்னு நம்ம பாராட்டு கொடுக்கலாமா அதுக்கு? அப்ப வடிவேல் தான் ஒரு படத்துல சொல்லுவாரு, பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக் அப்படின்பாரு. எடப்பாடியார் கொண்டு வந்த 7.5% உள்ளொதுக்கீடுனால அது ஏழை மாணவர்களுக்கு, அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு ஒரு தேவதையா மாறுச்சு. தனித்தொகுதி பொது தொகுதியா மாறினால அவரை திருப்பி தனித்தொகுதிக்கு அனுப்பிச்சதுக்கும், பொன்முடி அவர்கள் ஸ்டேஜில் இருக்கிற அந்த அம்மாவை பார்த்து நீ எஸ்சி தானே கேட்டதுக்கும் இந்த 2 செயலுக்கும் ஏதாவது வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா? இதுதான் உங்களுடைய சமூக நீதியா? அப்ப இதெல்லாம் வந்து பாராட்டக்கூடியதா? இதுதான் உங்களுடைய திராவிட மாடல் 1.0. இந்த 1.0 வந்து திருப்பி இன்னும் 2.0 வேற கண்டினியூ ஆகணுமா? வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் நந்தகுமார் சார் இருக்கிறாங்க. நிறைய பேசுறதுக்கு, இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்களை பத்தி நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்மோடு இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் ஃபெலிக்ஸ் சார். சட்டசபையில முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு தீர்க்கமான ஒரு கம்பீரமான ஒரு அடியை முன் வச்சாங்க. என்ன அப்படின்னா, இப்போ திராவிட மாடல் அரசு வந்து வெர்ஷன் 1 தான் நீங்க பார்த்துருக்கீங்க, 2 வந்து வெர்ஷன் லோடிங்ல இருக்குது, இன்னும் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. திராவிட மாடல் வந்து எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட வந்து அவங்க சொல்ற அளவுக்கு நிலைமை இருக்குன்னு, கள நிலவரம் என்னங்கிறத அவங்க புரிஞ்சு பேசுறாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அதிமுக 10 வருஷம் ஆட்சியில் இருந்துச்சு. அந்த 10 வருஷம் கழிச்சும் அவங்களுக்கு வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி நார்மலாவே டெவலப் ஆகும். இப்ப திமுக ஆட்சியில 4 வருஷத்துலயே எவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்கிறத பாக்குறோம். அப்போ 2021 10 வருஷம் தொடர்ந்து அதிமுக ஆண்டதுல ஒரு ஆன்டி இன்கம்பன்சில தான் அவங்க வராங்க. அப்போ 2016 2021 அந்த வாக்கு வித்தியாசத்தை நம்ம பார்த்தோம்னாக்கா ஒரு 43 சீட்டு கூடுதலா திமுக ஜெயிச்சு 133 சீட்டோட ஆட்சி அமைக்கிறாங்க. ஆனா 2020, அதாவது டெவில் லைஸ் இன் த டீடைல்னு சொல்லுவாங்க எப்பயுமே. அப்ப இந்த 2021 தேர்தல் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்குள்ளார போய் பார்த்தோம்னா அவங்க 44 தொகுதி கூடுதலா வாங்குறாங்க. அதுல 43 தொகுதி ஒட்டுமொத்தமா வெறும் 1,98,000 வாக்கு வித்தியாசத்துல தான் அவங்க 43 தொகுதியை வந்து ஜெயிக்கிறாங்க, அதிமுகவை விட அதிகமா. அப்ப வடிவேல் தான் ஒரு படத்துல சொல்லுவாரு, பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக் அப்படின்பாரு. அந்த மாதிரி இன்னைக்கு திமுகவினுடைய ஆட்சி வந்து இன்னைக்கு ஆளும் கட்சியா இருந்தாலும் அந்த கட்சி அமையறதுக்கு உண்டான அந்த அஸ்திவாரம் வெறும் 1,98,000 வாக்கு வித்தியாசத்துலதான் நீங்க 43 சீட்டு ஜெயிச்சிருக்கீங்க. அதுவும் அதிமுக 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இல்ல. அதை நம்ம தெளிவா பார்க்கணும். அப்ப அன்னைக்கு இருந்த ஆன்டி இன்கம்பன்சியை விட இன்னைக்கு 4 வருஷத்துல இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி வந்து ஜாஸ்தி. அதாவது இன்னைக்கு வந்து அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் அந்த மாதிரி ஏகப்பட்ட வாக்குறுதிகள். சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்போம்னாங்க, எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம்னாங்க, பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்போம்னாங்க. அதே மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம்னாங்க. கான்ட்ராக்ட் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸை பூரா பர்மனன்ட் ஆக்குவோம்னாங்க. 3 லட்சம் வேலை வாய்ப்புகள் வந்து அரசாங்க பணியிடங்கள் காலி இருக்கு, அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுவோம்னாங்க. அடுத்தது அது இல்லாமல் 2 லட்சம் புதிய வேலை வாய்ப்பை நாங்கள் உண்டு பண்ணுவோம் அப்படின்னாங்க. நீட்டு எங்களுக்கு வந்து ரகசியம் தெரியும், மந்திரம் தெரியும், தந்திரம் தெரியும், நாங்கள் வந்தோம்னா நீட்டே இல்லாமல் பண்ணிடுவோம்னாங்க. கடைசிட்டில் ரொம்ப அவலமான நிலையில அந்த நீட்டுக்காக வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மீட்டிங் போடுற அளவுக்கு நிலைமை மோசமாச்சு. 2021 தேர்தல் வாக்குறுதி எண் 332 எடுத்து பாத்தீங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா இப்ப 7.5ங்கிறத 10 உயர்த்தி கொடுப்போம். ஏன்னா இதுக்கு அமைச்ச கமிஷன் வந்து 10 பரிந்துரைத்தாங்க, எடப்பாடியார் வந்து 7.5 தான் கொடுத்தாங்க, அதனால நாங்க 2.5% சேர்த்தி கொடுப்போம் அப்படின்னாங்க. அன்னைக்கு என்ன பண்ணியிருந்தாரு, நீங்க வந்து நீட்டை தவிர்க்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, என்னால என்ன செய்ய முடியும், தமிழக ஏழை மாணவர்களுக்கு, அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு என்ன பண்ண முடியுங்கிறத பார்த்துட்டு அந்த ரிசர்வேஷன்ல வந்து 7.5% அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு உள்ளொதுக்கீடு கொண்டு வந்தார். அப்ப இந்த நீட்டுக்கு எடப்பாடியார் அவர்கள் அந்த 7.5% கொடுத்து வந்தனால என்ன ஒரு ஆதாயம்னா, நீங்க மத்திய அரசாங்கம் என்னதான் நீங்க வந்து எங்களுக்கு நீட்டை இங்க உள்ளார கொண்டு வந்தீங்கனாலும் நாங்க வந்து அதுல உள்ளொதுக்கீடு கொடுக்கும் போது
அதுக்கு முன்னாடி 10 வருஷத்துல ஒரு 224 வருஷத்துக்கு 22 மாணவர்கள் தான் அரசாங்க பள்ளி படித்த மாணவர்கள் வந்து நீட்டுல மூலியமா மருத்துவ படிக்க முடிஞ்சது. ஆனா இந்த 7.5% எடப்பாடியார் கொண்டு வந்த உள்ளொதுக்கீடுனால ஒரு வருஷத்துக்கு 675 மாணவர்கள் அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் இன்னைக்கு வந்து நீட்டின் மூலியமா அரசாங்க மருத்துவ கல்லூரிகளையும் தனியார் கல்லூரிகளையும் சேர்ந்து அவங்கனால இன்னைக்கு படிக்க முடியுது. அதோட மட்டும் இல்ல, இந்த 7.5% உள்ளொதுக்கீடுனால இந்த மருத்துவ கல்லூரியில போய் சேர்றவங்களுக்கு 5 நயா பைசா கல்லூரி கட்டணம் கிடையாது. அப்ப இதுதானே கன்கரண்ட் லிஸ்ட்ல உங்களுக்கு மாநிலத்துக்கு உரிமை இருக்கா இல்லையா? அப்ப அதைத்தானே போன ஆட்சியில வந்து அவங்க அந்த உரிமையை நிலைநாட்டி 7.5% கொண்டு வந்து இன்னைக்கு ஏழை மாணவர்கள் 5 நயா பைசா செலவு இல்லாம 675 மாணவர்கள் வருஷத்துக்கு மருத்துவம் படிக்கக்கூடிய அளவுக்கு இதே நீட்டை வந்து எடப்பாடியார் மாத்தினாரு, அதை டிரான்ஸ்பார்ம் பண்ணார். அதான் சொன்ன வந்தது அரக்கனா வந்துச்சு. எடப்பாடியார் கொண்டு வந்த 7.5% உள்ளொதுக்கீடுனால அது ஏழை மாணவர்களுக்கு அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு ஒரு தேவதையா மாறுச்சு. அதான் சார், இப்போ எதிர்கட்சி தலைவர் வந்து வெளியில வந்து சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க வந்து 2 பாயிண்ட் வந்து லோடிங்ல இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா இங்க சட்டம் ஒழுங்கே சரியில்லாம இருக்கு, இதுவும் மக்கள் மத்தியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, நீங்களும் இப்ப என்ன சொன்னீங்கன்னா பெரிய வாக்கு வித்தியாசத்துலலாம் ஒன்றும் அவங்க ஜெயிக்கல, ஏடிஎம்கேல வந்து அவ்வளவு எதிர் மனநிலை இருந்தும் அவங்க பெருசா ஜெயிக்கல அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு, எல்லா மந்திரிகளும் வந்து சிறப்பா செயலாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனா இப்பதான் நம்ம சமீபமா பார்த்தோம், 2 அமைச்சர்கள் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து மண்டை வீங்குற அளவுக்கு கொட்டு வச்சு உனக்கு வந்து பதவி வேணுமா ஜாமீன் வேணுமான்னு கேட்டு அதனால நிர்பந்தின் பேர்ல ராஜினாமா பண்ணாரு தியாகி செந்தில் பாலாஜி. அடுத்தது பொன்முடி, அவர் என்ன பண்றாரு, ஸ்டேஜ்ல பேசும்போதே ராமகிருஷ்ணா சொல்லலாமா அப்படின்னு கேட்டுட்டு இந்த பெண்களை பத்தியும் சைவம் வைணவத்தை பத்தியும் நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு வார்த்தைகளை பேசிட்டு, அது அப்ப பேசல. நீங்க குறிப்பா கவனிக்க வேண்டியது என்னன்னா அந்த ஸ்டேஜ்ல அவர் அதை பேசல. இப்படிப்பட்ட பேச்சுகள் எல்லாம் பேச்சு தான் நாங்க திமுகவை வளர்த்தி இருக்கிறோங்கிறார். புரியுதா உங்களுக்கு? அது அந்த ஸ்டேஜ்ல அவர் அதை பேசல. இப்ப ராமகிருஷ்ணா சொல்லலாமான்னு இதெல்லாம் சொல்லிட்டு இப்படிதான் நாங்க கட்சியை வளர்த்தணுங்கிறார். இன்னைக்கு அவரும் நிர்பந்திக்கப்பட்டு ராஜினாமா செய்திருக்காரு. இப்படிப்பட்ட அமைச்சர்களை வச்சுக்கிட்டு தான் இவர் அமைச்சர்களுக்கு வந்து அங்க வந்து பெருமையா பேசுறாரு. அதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு ஏற்கனவே வந்து பல அமைச்சர்கள் சற்றேறக்குரிய 35% திமுக அமைச்சர்கள் மேல ஊழல் வழக்குகள் இருக்கு. இன்னும் தங்கம் தென்னரசு இருக்காரு, KKS பெரியசாமி இருக்காங்க, பெரியசாமி இருக்காரு. அப்ப இவங்க மேலலாம் வந்து சுவமோட்டோவா எடுத்து ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி வந்து அவர்கள் சுவமோட்டோ எடுத்திருக்காரு. ஏவா வீட்டுல ரைடு, அதுக்கப்புறம் KN நேரு வீட்டுல அவர்கள் ரைட்ல, கதிரானந்த் வீட்டுல ரைடு. ஏற்கனவே வந்து 2 பழைய சொத்து குவிப்பு வழக்கு துரைமுருகன் அவர்கள் மேல வந்து தூசி தட்டு எழுப்பி டெய்லி இந்த வழக்கை விசாரிச்சு 6 மாசத்துக்குள்ளார தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இப்பேற்பட்ட மந்திரி சபையை வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு வந்து எந்த விதமான ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம அந்த மந்திரிகளுக்கு வந்து பாராட்டு மலை வந்து சமர்ப்பிக்கிறார். ஆனா அவரு முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு. அதான் இவ்வளவு நேரம் சொன்னேன், இது என்ன பாராட்டப்பட வேண்டிய விஷயமா? இந்த அமைச்சர்கள் 35% ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேல வந்து இவ்வளோ ஊழல் வழக்குகள் இருக்கு. அதுவும் வந்து உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் 2 சேர்ந்து கொட்டு மண்டை வீங்குற அளவுக்கு கொட்டிட்டு இருக்கே. அப்ப இதெல்லாம் வந்து பாராட்டுக்குரியதா? இதுதான் உங்களுடைய திராவிட மாடல் 1.0. இந்த 1.0 வந்து திருப்பி இன்னும் 2.0 வேற கண்டினியூ ஆகணுமா? இந்த அளவுக்கு அமைச்சர்கள் எல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் போலீஸ் துறையை வச்சிருக்கிறது தான் அதுக்கு காரணம். அந்த அளவுக்கு அமைதியா இருக்காங்க அப்படிங்கிறார். இது எவ்வளவு பெரிய நகைப்புக்குரிய சொல்லா இருக்கு. இன்னைக்கு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து ஸ்கூல்ல படிக்கிற பையன் அருவாள் வெட்டு நடக்குதுங்க, ஆயுதங்களை கொண்டு போறாங்க. அதே மாதிரி ஸ்கூல்ல வந்து ஜாதி சண்டை வந்து அடிச்சுட்டு பிரச்சனை வருது. வேங்கை வயல்ல வந்து குடி தண்ணீர்ல வந்து மலம் கலக்குறாங்க. அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமையில என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த போலீஸ்க்கே எவ்வளவு குட்டு இருந்துச்சு, அதுல உள்ளார எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தோம். அண்ணா பல்கலைக்கழகத்துல பார்த்தோம். ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கொலை வழக்கு ஒன்னும் ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி எத்தனை, அதோட வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு வருஷத்துக்குள்ளார 12 மாசத்துக்குள்ளார 90 பேரு கள்ளச்சாராயத்தை கொடுத்து இறக்குறாங்க. அப்ப இந்த கள்ளச்சாராயம் நாட்டுல காய்ச்சி 90 பேரு உயிரிழக்கிறது வந்து சட்டம் ஒழுங்கு வந்து சூப்பரா இருக்கு. போலீசார் வந்து அவங்களுடைய கடமை ரொம்ப சிறப்பா ஆட்டிருக்காங்கன்னு நம்ம பாராட்டு கொடுக்கலாமா? அதுக்கு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போதையை வந்து நாங்க குறைச்சிருக்கோம், போதை பழக்க வழக்கங்களை மேக்சிமம் நாங்க குறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இன்னைக்கு போதையை குறைச்சிருந்தா டாஸ்மாக்கு இந்த வருஷமும் 2500 கோடி ரூபாய் வருமானம் அதிகமாயிருக்கு. எப்படி ஆச்சு? போதையை குறைச்சிருந்தா
அதே மாதிரி இன்னைக்கு வந்து அந்த காலத்தெல்லாம் எங்கேயாவது ஒண்ணுதான் அந்த சினிமால கினிமால இல்ல எங்கேயாவது ஒண்ணு கஞ்சா இருக்குதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு சென்னையில வீதிக்கு வீதி கஞ்சா விக்குது. இன்னைக்கு ஒரு கல்லூரி மாணவன்ட்டையும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போற மாணவன்ட்டெல்லாம் தாராளமா கஞ்சா புழங்குறத நம்மளால பார்க்க முடியுது. சென்னை மாநகரம் மாதிரி மற்ற ஊர்கள்லயும் இன்னைக்கு எத்தனை பல்கலைக்கழகங்கள் எல்லாம் ரைடு விட்டுட்டு கஞ்சாவை கைப்பற்றினாங்கன்னு நமக்கு தெரியாதா? போதைப் பொருள்கள் எத்தனை கைப்பற்றினாங்கிற தகவல் எல்லாம் பொதுவெளியில வராமையா இருக்கு. அதாவது இப்போ கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளசாராயம் காட்சி அதை குடிச்சு நிறைய பேர் இறந்து போனாங்க. ஸோ ஆனா இப்போ முந்தா நாள் நியூஸ் பாத்தீங்கன்னா திமுகவினுடைய இளைஞர் கூட்டம் நடக்கு. அதுல பீர் பாட்டில வச்சு சாப்பாடு பரிமாறுறாங்க. இவரு போதை கலாச்சாரத்தை நாங்க பாதியை குறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துலயுமே இரட்டை நிலைப்பாடு, டபுள் ஸ்டாண்டர்ட், சப் ஸ்டாண்டர்ட். அப்போ இதை நம்ம கேள்வி கேட்காம எப்படி நம்ம இதனால கண்ணை மூடிட்டு போயிட முடியுமா? அப்போ நீங்க இன்னைக்கு கேட்கும்போது கொரோனா டைம்ல இந்த அவங்க வீட்டுக்கு முன்னாடி குடும்பத்தோட அத்தனை பேரும் நின்று மாஸ்கை போட்டுட்டு மதுக்கடையை மூடணும்னு சொல்லிட்டு எவ்வளவு டிராமா பண்ணாங்க இல்லையா? அவருடைய தங்கை கனிமொழி அவர்கள் வந்து ஊர் ஊரா போய் தமிழ்நாடு வந்து இளம் விதவைகளுடைய மாநிலமா மாறிக்கிட்டு இருக்கு, இதை வச்சு ஒரு காசு வருமானம் வேணுமா, நாங்க வந்துட்டா முதல்ல இதுதானே க்ளோஸ் பண்ணுவோம்னு சொன்னாங்களே. இப்ப இதெல்லாம் மறந்து போச்சா? அப்ப இன்னைக்கு வந்து அந்த துறையை நீங்க வளர்த்துறதுக்கு பாடுபட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அந்த டாஸ்மாக்ல எந்த டாஸ்மாக் இல்லையோ, எங்கெல்லாம் வருமானம் இல்லாத டாஸ்மாக் அதை மட்டும் பேருக்கு மூடி இருக்காங்க. வருமானம் இருக்கக்கூடிய டாஸ்மாக பூரா ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட வந்து அந்த டாஸ்மாக்ல சரியா பிசினஸ் நடக்கலன்னா, விற்பனை துரிதமா நடக்கல, அதிகமாகலன்னா அவங்களுக்கு வந்து ரிவ்யூ நடத்துறாங்க. அதுல வேலை பார்க்கக்கூடிய ஆளுங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஏன் வந்து டாஸ்மாக்ல சேல்ஸ் கம்மியாச்சுன்னு. அந்த அளவுக்கு இவங்க இன்னைக்கு நல்லா புரியாம தான் கேட்கிறேன். இன்னைக்கு மது விலக்குனா என்ன? மது வளர்ச்சியா? மது இல்லாம இருக்கிறதுக்கு தான் மது விலக்குன்னு பேர். அப்ப அந்த மது விலக்கு மந்திரிங்கிறத நீங்க வச்சிருக்கீங்க. அப்ப தயவு செய்து மாத்துங்க, இது மது வளர்ச்சி துறைன்னு மாத்துங்க, மது விலக்கு துறைன்னு வைக்காதீங்க. இது அசிங்கமா இருக்குது. நீங்க மாத்துங்க. இது வருஷம் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னுக்கு கொண்டு வரீங்க டாஸ்மாக். அப்ப இனிமேல் அதுக்கு என்ன பண்ணுங்க, மது வளர்ச்சி துறைன்னு மாத்துங்க தயவு செய்து. இனிமேல் மது விலக்கு துறைன்னு வைக்காதீங்க. அது மக்களுக்கே வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு. அப்ப நீங்க இன்னைக்கு சொன்னீங்க அந்த ரிஷி வந்தியத்துல இளைஞர் அணி அந்த மீட்டிங் நடந்ததுக்கு அப்புறம் இலைய பரிமாறி பாட்டில் அப்படியே தண்ணி டம்ளார் வைப்போம் பாருங்க, அந்த பாயாசத்துக்கு டம்ளார் வைக்கிற மாதிரி பீர் பாட்டில் வைக்கிறான். இவ்வளவு இத்தனை சட்டசபை வந்து 14 மார்ச் மாசத்துல இருந்து நேற்று வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு. அப்ப எங்கேயாவது வந்து இந்த பீரை எல்லாம் வந்து இது மது இல்ல, இது மது சார்ந்தது இல்ல, இது பீர் எல்லாம் வந்து குடி தண்ணிக்கு சமன்னு பண்ணிட்டாங்களா என்னமோ, அதுக்கு இது அறிக்கை வந்திருக்கா நான் பாக்கல. அந்த மாதிரி இது ஏதாவது சொல்லியிருக்காங்களா? சோ அப்போ இது பீர் வந்து என்ன, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு அரசியல் கட்சி, அதுல இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் யாரும் மக்களுடைய நலனுக்காக நீங்க போய் உழைக்கக்கூடியவர்கள், உங்க கட்சியினுடைய நிர்வாகிகள். அந்த நிர்வாகிகளை கூட்டு வரக்கூடிய ஆள்ல நீங்க கறி சோறு போடுறீங்க, ஓகே அதை போடுங்க. நீங்க தண்ணி கொடுங்க, இல்ல வந்து பாயாசம் கொடுங்க, எதை வேணா கொடுங்க. பீர் பாட்டில் கொடுக்குறீங்க. அப்ப நீங்க இனிமேல் மத்த மீட்டிங்லாம் வந்தா எட்ட கொடுக்க மாட்டீங்கன்னு எடுத்துக்கிறது நம்ம. அப்ப இதெல்லாம் கொடுக்க வேண்டிய பொருளா? அப்ப அந்த பீரை குடிச்சிட்டு போறவங்க பூரா வந்து ரொம்ப திடகாத்திரமா ஆரோக்கியமா ரொம்ப உள்ள தெளிவோடையும் புத்தி சிந்தனை நல்ல சுவாதீனத்தோடு தான் வந்து ரோட்ல பயணிப்பாங்களா? மக்கள் கூட பழகுவாங்களா? வீட்டுக்கு போய் சேருவாங்களா? கட்சியை நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்க? அப்ப உங்க கட்சியில நிர்வாகியா இருந்தா நீங்க கலந்துகிட்டீங்கன்னா வந்தீங்கன்னா கரிஞ்சோறு போட்டு பீரும் ரம்மும் கொடுப்போங்கிறது உங்க கட்சியாது. இதுதான் திராவிட மாடல் 1.0. இதுல வேற 2.0 வேற வரணுமா? அப்ப இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்காம எப்படி கண்ணை மூடிட்டு இருக்கிறது? அது சார், இப்போ எதிர்கட்சி தலைவர் இன்னொரு குற்றச்சாட்டியும் சட்டம் ஒழுங்கு பற்றி இன்னொரு குற்றச்சாட்டியும் முன் வச்சிருந்தாங்க. அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்க கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதில் அந்த திருவேங்கடமனுடைய மர்டருக்கு அந்த என்கவுண்டர் கேஸை வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஸோ இந்த இந்த பரபரப்பு செய்தி போயிட்டு இருக்கும்போது தான் சட்டசபையில் இன்னொரு அறிவிப்பு வருது. பட்டியலினத்தவர்கள் வசிக்கக்கூடிய இடத்த காலனின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த காலனி பேரையும் சேரிங்கிற பேரையும் மாற்றுற மாதிரியான ஒரு ஐடியாவை சட்டசபையில் முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிஞ்சாங்க. காலனி அப்படிங்கிற பேரை மாத்துறதுனால ஒரு சாதியத்தை நம்ம இங்கே ஒழிச்சிட முடியுமா தமிழ்நாட்டில்? அதாவது ஒரு பழமொழி உண்டு, சீப்பை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணமே நின்று போயிடும் அப்படின்ட்டு. அப்ப இந்த காலனிங்கிற வார்த்தை மட்டும்தான் உங்களுக்கு இவ்வளவு நாள் வந்து ஜாதிய பிரிவினைகளையும் ஜாதிய வன்கொடுமைகளையும் ஜாதிய பாகுபாடையும் இந்த காலனிங்கிற ஒரு வார்த்தை தான் ஊட்டி வளர்த்துதா? ஒவ்வொரு ஊர்லயும் பாத்தீங்கன்னா ஸ்டேட் காலனி இருக்கும், முனிசிபல் காலனி இருக்கும், என்ஜிஜிஓ காலனி இருக்கும், டிஃபென்ஸ் காலனி இருக்கும், ரயில்வே காலனி இருக்கும். அப்ப இந்த காலனி எல்லாம் இனிமேல் என்ன பண்றது? காலனிங்கிறதுக்கு அர்த்தம் ஜாதியா? ஜாதி பாகுபாடோட சேர்ந்து இருக்கிறதா காலனி? ஓகே, நீங்க அதுல ஒரு நடவடிக்கை எடுங்க. ஆனா இத்தனை 67 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் உங்களுக்கு வந்து இந்த காலனிங்கிற வார்த்தை தான் இந்த ஜாதியை வந்து தூக்கி பிடிச்சிருக்கு. இன்னைக்கு காலனிங்கிற வார்த்தையை தூக்கிட்டோம்னா
இன்னையில இருந்து நேற்று தூக்கிட்டாங்கன்னா இன்னையில இருந்து ஜாதி தமிழ்நாட்டில் இல்லாம போயிருச்சா? இதுவா நீங்க ஜாதி ஒழிப்புக்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கை? இதுவா திராவிட 1.0? இதுக்காகவா உங்களுக்கு இன்னொரு 2.0 வேணும்? அப்ப இந்த காலனிங்கிற வார்த்தையை தூங்கிட்டா தமிழ்நாட்டுல ஜாதி இல்லாம போயிருமா? என்ன இது ஒரு 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 அப்பட்டமான அற்பமான ஒரு செயலா இருக்குல்ல? அப்ப இந்த காலனிங்கிற வார்த்தைக்கு உண்டான நம்ம அர்த்தம் என்ன? ஒரு ஒரு பகுதியில ஒரு மக்கள் குடியிருக்கிறது, அது யார் வேணா இருக்கலாம். ஒரு குடியிருப்புக்கு சேர்ந்ததுக்கு அது காலனிங்கிற பேரு. அப்ப இதுல வந்து இவன் இன்னைக்கு உதாரணத்துக்கு திமுகவினுடைய ஒரு கொள்கையை வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதின்பாங்க. கரெக்ட் தானே? ஆமா. அப்போ இன்னைக்கு பொன்முடி அவர்கள் வந்து ஸ்டேஜ்ல வச்சுக்கிட்டு ஒரு கிராம நிர்வாகி மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வச்சுட்டு ஏமா நீ எஸ்சி தானே எஸ்சி தானேன்னு கேட்கிறார். ம். எவ்வளவு அசிங்கப்படுத்தினார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே ஆர் ஆசா பெரம்பலூர்ல பொது தொகுதியா இருக்கும்போது அதுல நின்னு ஜெயிக்கிறார், எம்பி ஆகிறார். அந்த பெரம்பலூர்ல நின்ன ராசா ஏன் வந்து நீலகிரிக்கு மாத்தப்பட்டாரு? பெரம்பலூர் தொகுதி பொது தொகுதியிலிருந்து தனித்தொகுதியிலிருந்து அது வந்து பொது தொகுதியா மாறிடுச்சு. அப்ப இது பொது தொகுதியா மாறினால நீ பொது தொகுதியில நிக்கிறதுக்கு தகுதியான ஆள் இல்ல, நீ வந்து நீலகிரி தனித்தொகுதி அங்க போன்னு திமுக இவரை பொது தொகுதி வந்து தனித்தொகுதி பொது தொகுதியா மாறினால அவரை திருப்பி தனித்தொகுதிக்கு அனுப்பிச்சதுக்கும் பொன்முடி அவர்கள் ஸ்டேஜ்ல இருக்கிற அந்த அம்மாவை பார்த்து நீ எஸ்சி தானே கேட்டதுக்கும் இந்த ரெண்டு செயலுக்கும் ஏதாவது வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா? ஏதாவது தெரியுதா வித்தியாசம்? இதுதான் உங்களுடைய சமூக நீதியா? நன்றி சார். நன்றி ஃபெலிக்ஸ். தேங்க்யூ.